அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மற்றுமொரு நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான காணொளியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் எனது காணொளிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நினைக்கின்றேன். அந்த வகையிலே நீங்கள் நமது யூடியூப் சேனலுக்கான ஆதரவினை வழங்குவதோடு இதனை ஏனையர்களுக்கும் பகிர்ந்து நமது யூடியூப் சேனல் வளர்ச்சிக்கு மேலும் உதவுவீர்கள் என்று நம்புகின்றேன். அந்த வகையிலே இலங்கையில் நடைபெறுகின்ற அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான வினாக்கள் இந்த காணொலியூடாகவே உங்களுக்கு பகிரப்பட்டிருக்கின்றது. அனைத்து போட்டி பரீட்சைகளுக்கும் இந்த காணொளிகளை அல்லது இந்த காணொலியில் இருக்கின்ற விடைகளை வினாக்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் தேவைன்னு சொன்னால் நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் இந்த காணொலிகளுக்கு பாருங்க. ஒரு வாட்ஸ்அப் இலக்கம் அல்லது வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். அதனூடாக இணைந்து நீங்கள் பிடிஎஃப் தேவைன்னு சொல்லி வினாவும் போது உங்களுக்கு அது அனுப்பக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலான நாட்களுக்கு இது கையில் இந்த பேப்பர் இருக்கும். என்னன்னா இது கடந்த கால வினாத்தாள்கள் என்றபடியாக அந்த பிரச்சனை இல்லை, அனைவருக்குமே இருக்கும். தொடர்ந்து நாங்கள் வினாக்களுக்குள்ளே போகலாம். 11 தொடக்கம் 15 வரையான வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. அதாவது ஒரு 6 பக்கங்களை கொண்ட சதுரமுகி ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. அதன் மேற்பக்கம், முன்பக்கம், அதே மாதிரி அடிப்பக்கம், மற்றது பக்க முகம் என்று சொல்லி அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. 4 முகங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த ஒவ்வொரு முகங்கள்லையும் உள்ள ஆங்கில எழுத்துக்களும் இங்கே 4 பகுதிகளாக பிரித்து தந்திருக்கிறோம். அப்போ இதை வச்சு கொண்டு தான் வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் இந்த சதுரமுகி, அதாவது தாயக்கட்டை தொடர்பான காணொளி காணொளியிலே அதை அடையாளம் காண்றது சம்பந்தமான சில முறைகள், வேறுபட்ட முறைகளை சொல்லி தந்திருக்கிறேன். இப்போ அதை பயன்படுத்தி தான் நாங்கள் இதுக்கு விடியெடுக்க வேணும்னு நினைக்கிறேன். கேள்வியை பார்ப்போம். ABCDEF என 6 எழுத்துக்களின் மூலம் குறிப்பிடப்பட்ட 6 பக்கங்களை கொண்ட சதுரமுகியின் அமைவுகள் 4 மேலே உள்ள வரைவு காட்டுகின்றது. அதற்கேற்ப கீழே உள்ள ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. அப்போ இது தொடர்பான நீங்கள் இந்த நான் பதிவு செய்கின்ற யூடியூப் சேனலில் பதிவு செய்கின்ற இந்த காணொளிகளை பார்வையிடுவதற்கு நீங்கள் அந்த நுண்ணறிவு தொடர்பான பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதுக்குள்ளேயே நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிட முடியும். ஒவ்வொரு இலக்கங்கள் போட்டு எத்தனாவது காணொலின்னு சொல்லி இலக்கங்கள் போட்டு தான் பதிவிட்டிருக்கிறேன். நம்ம உங்களுக்கு தேவையான காணொலியை நீங்கள் திரும்பவும் பார்வையிட முடியும். நாங்கள் இப்போ இதை வச்சுக்கொண்டு இந்த 4 முகத்துக்குரிய ஆங்கில எழுத்துக்களையும் வச்சுக்கொண்டு ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் எதிரான எழுத்துக்கள் இல்லை எதிர்பக்கத்திலே இந்த எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லதை அடையாளம் கண்டுகொள்வோம். அப்போ நாங்கள் இது அருகில் இருக்கிற எழுத்துக்களை வச்சுக்கொண்டு நாங்கள் இதை அடையாளம் காணுவோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல அதிகமான எழுத்து எது இருக்குன்றதை வச்சுக்கொண்டு அதை பார்க்குற சுகமங்களுக்கு இதில் பாருங்க, பி 3 இருக்குது, டிஎம் 3 இருக்குது. அதை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்ப்போம். முதல் பியை பார்ப்போம். பிக்கு எதிரில் என்னென்ன வராதுன்னு சொல்லி. அப்போ பி என்ற ஆங்கில எழுத்துக்கு எதிர்பக்கத்தில் என்ன இலக்கம் இருக்குன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அருகில் இருக்கிற ஒன்றும் வராது. அப்போ ஏ வராது, அதில் போடுறது வராத இலக்கங்கள். சி வராது, பாருங்க பிக்கு அருகில் காட்டப்பட்டிருக்குது. அது மாதிரி டியும் வராது, பாருங்க அருகில் காட்டப்பட்டிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்பும் இன்னொரு படத்தில், 3வது படத்தில் பாருங்க எஃப்பும் பிக்கு அருகில் தான் இருக்கு. அப்போ பிக்கு அருகில் இல்லாத படம் எழுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ பிக்கு எதிராக அமைய போகிற இலக்கம், அது பிக்கு 5 எழுத்து வந்துட்டுது, பியோடு சேர்த்து 5 எழுத்து வந்துட்டு. அப்போ இதில் இல்லாத எழுத்து பார்த்தீங்கன்னா ஈ தான் இல்லை. ஆகவே பிக்கு எதிர்பக்கத்தில் இருக்கிறது ஈயாக இருக்கு. பாருங்க, ஈக்கு பக்கத்தில் இந்த ஒரு இடத்துல பி இல்லை, பாருங்க ஒரு ஈ தான் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் பி இல்லை. ஆகவே பி அவருக்கு எதிராக அமைகிறது தான் அதன் கருத்து. அடுத்து டி அதிகமாக இருக்குது. டிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பிஏ கண்டுபிடிச்சிட்டா பி வராது, அடுத்த இஎம் வராது. டிக்கு பக்கத்தில் ஏ இருக்குது, ஏ வராது. அடுத்த டிக்கு பக்கத்தில் எஃப் இருக்குது, எஃப் வராது. அப்போ டிக்கு பக்கத்தில் இல்லாத ஒரு எழுத்து சி மட்டும்தான் மிஞ்சி இருக்குது. ஆகவே நாங்கள் இதில் டிக்கு எதிராக சி இருக்குது என்று சொல்லி முடிவுக்கு வரலாம். அப்போ டிக்கு எதிராக சி வந்துட்டேன்னா இனி சிம்பிள். அடுத்தது ஏ கண்டுபிடிக்கிறோம். ஏக்கு எதிராக என்ன இருக்க போகுது, வராத எழுத்து எஃப். அப்போ இப்போ 3ஐயும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். எங்களுக்கு எதுக்கு எதிராக என்னென்ன இலக்கங்கள் கீழே நான் தனியாக திரும்ப போடுறேன். பிக்கு எதிராக இ என்ற எழுத்தும் எதிர்பக்கத்திலே, சி டிக்கு எதிர்பக்கத்தில் சி என்ற எழுத்துமே காணப்படும். இதுதான் இப்போ எங்கிட்ட சாதனமுகின்ற 6 பக்கங்கள்லையும் இருக்கிற எழுத்துக்கள். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்போ விடைக்கு வருவோம். வினாக்களை பார்க்கலாம். கீழே தரப்பட்டுள்ள எந்த எழுத்து சோடி சதுரமுகியின் எதிர்பக்கங்கள் 2இல் எழுதப்பட்டுள்ளன? பாருங்க, ஏஎம்டிஎம் வராது, அது போல. அடுத்த
ஏயும் ஈயும் இருக்குது அதுவும் போல பிஎம் ஈயும் தான் வரணும். ஏயும் எஃப்எம் இருக்குது அப்போ அது இருக்குது சரி எங்களுக்கு. அடுத்த பிஎம் டிஎம் இருக்குது அது போல. ஆகவே எதிர்ப்பக்கங்களில் இருக்கிற எழுத்து இந்த தரப்பட்டிருக்கிற விடையிலிருந்து மூன்றாவது ஏயும் ஈயும் வந்து அது எதிர்ப்பக்கங்களில் அமைந்திருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே தரப்பட்டுள்ள எழுத்து இந்த எழுத்து சோடிகள் சதுரமுகியின் எதிர்ப்பக்கங்கள் இரண்டில் எழுதப்பட்டுள்ளன. இதுவும் ஏதோ ஒரு எழுத்து எதிர்ப்பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கான்னு சொல்லி கேட்குறேன். பாருங்க பிக்கு எதிராக டி என்று தந்திருக்கிறோம். அடுத்து பிக்கு எதிராக இ இருக்குது. பிக்கு எதிராக எஃப் வந்திருக்கு. அப்போ இதில் பாருங்க எங்களுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சதில் பிக்கு எதிராக இ என்றதை வந்து அடையாளம் கண்டாங்க. ஆகவே இதில் இரண்டாவது விடை வந்து பொருத்தமானதாக இருக்கு. அடுத்த பாருங்க எந்த ஒரு சதுரமுகியிலே முன்பக்கம் மேற்பக்கம் பக்கமுகம் போன்ற பக்கங்கள் தெரியும் உண்மை எழுத்துக்கள் இவற்றில் எதுவாம் பாருங்க. ஏனென்றால் இதில் வந்து ஏயும் ஈயும் சேர்ந்து வரக்கூடாது. என்னடா இது பக்கம் இல்லை. பியும் ஈயும் சேர்ந்து வரக்கூடாது. டியும் சியும் அது அருகில் இருக்காதுன்னா இந்த விளக்கம். அப்போ பாருங்க இதில் பி இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு. சியும் டியும் எதிர் எதிர்ப்பக்கம் அவை சேர்ந்து அருகில் இருக்காது. அது முன்பக்கம் மேல் பக்கம் பக்கமுகத்தில் அது அந்த கருத்து என்னன்னு சொன்னால் அருகில் அருகில் அமைந்திருக்க போகுது. அப்போ சிஎன்டியும் அருகில் வராது. அப்போ அந்த விட பிள்ளை. அடுத்து பாருங்க பிஎம் சிஎம் இஎம் தந்திருக்கணும். இதில் வந்து பிஎம் இஎம் வந்து எதிர் எதிர்ப்பக்கங்களுக்குரியது. அப்போ அருகில் வராது. அப்போ அந்த விடையும் வராது. அடுத்து பாருங்க பிசிஎஃப் இது வந்து எதுவுமே வந்து அருகில் உள்ள எதிர்ப்பக்கத்தில் இருக்கிற எழுத்துக்கள் இல்லை. இங்கே பார்ப்போம் சிஎம் டிஎம் எதிர் எதிர்ப்பக்கத்தில் அப்போ நாலாவது வராது. அவை மூன்றாவது விட வந்து பொருத்தமானது. அது வந்து அருகருகிலே அமைந்திருக்கின்ற எழுத்துக்கள் எதிர்ப்பக்கங்களுக்குரிய எழுத்துக்கள் அல்ல. அடுத்த குறித்த ஒரு சந்தர்ப்பத்திலே மேற்படி சதுரமுகியிலே ஏபி என்ற எழுத்துக்கள் சதுரமுகியின் முற்பக்கத்திலும் பக்க முகத்திலும் தெரிகிறது. அப்போது மேற்பக்கத்தில் காணக்கூடிய எழுத்துக்கள் இரண்டில் ஒன்றானது எது? அதாவது ஏக்கு முன்பக்கத்திலையும் பக்க முகத்திலையும் ஏ அல்லது பி இருக்குதாம். அப்போ மேல் பக்கத்தில் எது வரும்னா அதுவும் அருகில் தான் இருக்க போகுது. ஏபியோட அருகில் இருக்க போகுது. அப்போ ஏக்கு எதிராக இருக்கிற எஃப் வராது. எஃப் இருக்கிற ஏக்கு எதிர்பக்கத்தில் இருக்கிற எஃப் அப்போ அந்த விட வராது. அடுத்து பிக்கு எதிர்பக்கத்தில் இருக்கிற இ என்று இருக்கு. அப்போ இ என்று இருக்கிற விட ஒன்றும் வராது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை அடிப்படை ரெண்டாவது வராது, மூன்றாவது வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கு எதிர்பக்கத்தில் டி இருக்கு. அப்போ முதலாவது வராது. ஆகவே அதில் நாலாவது விட ஒன்று டி இருக்கலாம் அல்லது இ இருக்கலாம் மேலே. ரைட். அப்போ அதில் பாருங்க அதில் ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது. திரும்ப ஒரு பார்ப்போம். இதில் வந்து ஏ இருக்குது, பி இருக்குது. அப்போ டி வந்து பக்கத்தில் இருக்கலாம். டிக்கு எதிரான பக்கத்தில் சி டிக்கு எதிர் பக்கம் சி. அப்போ இதில் வந்து முதலாவது விட வரணும். ஏன்டா ஏதாவது ஒன்று தானே வந்து அதில் அமைய வேணும் உங்களுக்கு. அதில் ஏதாவது ஒன்று இருக்க வேணும். ஒன்றில் சி இருக்கலாம் இல்லை டி இருக்கலாம். ரெண்டும் இருக்காது பக்கத்தில். அப்போ சி அல்லது டி என்ற முதலாவது விட பொருத்தமாக இருக்கு. ஏனென்றால் நாங்கள் நாலாவது விட எடுத்தோம்னா டி என்றது சரி. ஆனால் இ வந்து பிக்கு எதிரான முகம் இல்லோ அது பக்கத்தில் இருக்காதானே மேல் பக்கத்தில் இருக்காது. ஆக அந்த விட போல. அது மாதிரி இஎம் வந்து ஏக்கு எதிரான பக்கம் வராது. அது இங்கே வந்து இ வந்து பிக்குரியது இரண்டாவது விடையில். அப்போ அதுவும் வராது. ஒன்றில் சி இருக்கலாம் அல்லது டி இருக்கலாம். அப்போ முதலாவது விடை அதுக்கு பொருத்தமானதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் குறித்த ஒரு 15வது வினா குறித்த ஒரு சந்தர்ப்பத்திலே முன்பக்கத்திலும் பக்கமுகத்திலும் இஎம்எஃப்எம் என்ற எழுத்துக்கள் தெரிந்தன. அப்போது அடிப்பக்கத்தில் காணக்கூடிய எழுத்துக்கள் என்ன? திரும்பவும் அதே மாதிரியான வினாதான். அப்போ இக்கு எதிராக வந்து பி இருக்கு. அப்போ அடிப்பக்கத்தில் பி வராது. ரைட். அதே மாதிரி எஃப்க்கு எதிர்பக்கத்தில் ஏ வரும். அப்போ ஏ வந்து இருக்கும். அப்போ ஏயும் வந்து அடிப்பக்கத்தில் வராது. ரைட். அப்போ முன்பக்கத்திலையும் பக்கமுகத்திலையும் அடிப்பக்கத்திலையும் கேட்டு மேல் பக்கம்னு சொன்னால் வாராக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கீழ் பக்கத்தில் வேறு ஒன்று இருக்கலாம். மேல் பக்கத்தில் ஒன்று தந்திருந்தால் கீழ்ப்பக்கமும் அதுக்கு எதிரான பக்கம் தானே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முற்பக்கம் மற்ற பக்கமுகம் அடிப்பக்கம்ன்றது அருகருகில் இருக்கிற பக்கங்கள் எதிர்ப்பக்கங்கள் இல்லை. எதிர்ப்பக்கத்துக்கு வராத எழுத்துக்கள் ஈக்கு எதிராக பி இருக்கிறபடியாக பி அண்ட் இருக்கிற விடைகள் ஒன்றும் பெறாது. வேற மூன்றும் பெறாது, முதலாம் பெறாது. அது மாதிரி எஃப்க்கு எதிராக ஏ இருக்கிறபடியே ஏ வராது. ஏ என்று இருக்கிற விட வராது. அப்போ இதுவும் வந்து சி அல்லது டி தான் அமையப்போகுது. இப்போ நாலாவது விட வந்து பொருத்தமானதாக இருக்கு. நாங்கள் இது பூர்ணமாக உங்களுக்கு தெளிவானதாக இருக்குமென்னு நினைக்கிறேன். சதுரமுகி தாயக்கட்டு சார்ந்த வினா. ரைட். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இது ஏற்கனவே இந்த முறைகள்லாம் வந்து நான் ஏற்கனவே காணொலிகளில் பகிர்ந்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த காணொலி வந்து பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் இளைஞர்களுக்கு இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
தொடர்ந்து எமது யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான பொதறிவு மற்றும் நுண்ணறிவு உளச்சார்பு தொடர்பான காணொளிகள் தொடர்ச்சியாக பகிரப்பட்டிருக்கும். நீங்கள் நமது யூடியூப் சேனலுக்கு வழங்குகின்ற ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். இத்தோடு இந்த காணொளியை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி.